இன்னும் சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மேலே ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதாக அமெரிக்க உளவுத்துறை ஒரு தகவல் வெளிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட 100க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் தயாராக இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்க அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் மேலே ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்துக்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக 100கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மற்றும் டசன் கணக்கான ட்ரோன்களும் தயார் நிலையில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி மீது இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதில் ஈரானுடைய 2 இராணுவ ஜெனரல்கள் உட்பட 7 பேர் பலியாகிட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் இஸ்ரேலிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் போர் ஏற்படலாம் என்ற அச்சம் மத்திய கிழக்கு நாடுகளிடையே இருந்து வருகிறது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு ஈரானுடைய மக்களும் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் மக்கள் அரசுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மேலே நம்ம ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஈரான் நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டுடைய மிக லீடராக இருக்கக்கூடிய அல் கமேனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் எம்பசி மேலே அவங்க தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுக்காக இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வார இறுதிக்குள்ள ஈரான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துருப்புகள் எல்லாத்தையும் தேர்வு செஞ்சிருக்கிறதாகவும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக தயாராகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேல் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான மின்மின் உற்பத்தி நிலையங்கள் மீதும் மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள் மீதும் ஈரான் குறுகிய வீச்சு கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இஸ்ரேல் அரசும் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையே எல்லாத்தையுமே ரொம்பவும் தயார் நிலையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய IDF என சொல்லக்கூடிய விமானப்படையையும் தயார் நிலையை வச்சுருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் எங்கள் நாட்டுக்குள்ளேயோ அல்லது என் நாட்டு மக்களுக்கோ ஏதாவது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தினாங்கன்னா ஈரான் மேலே மிக கடுமையான வான்வழி தாக்குதல் மற்றும் ஒரு போரை நாங்கள் அறிவிப்பாட்டின்ட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.